வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய தலைநகரமாவும், தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான எக்கனாமிக் பவர் ஹவுஸாவும் இருக்கக்கூடிய சென்னைக்கு இனிவரும் காலகட்டங்கள்ல வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது குளோபல் சிட்டி. சோ இந்த ஒரு திட்டம் தமிழ்நாடு பட்ஜெட்ல தான் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதன்படி சென்னைக்கு பக்கத்துல 2000 ஏக்கர் பரப்பளவுல ஒரு புதிய நகரம் அப்படின்றத உருவாக்க இருக்கிறாங்க. சோ அப்படி உருவாக்க இருக்கிற அந்த ஒரு குளோபல் சிட்டில நிறைய முக்கியமான ஃபீச்சர்ஸ் வர இருக்கு. குறிப்பா ஐடி பார்க்ஸ், ஃபின்டெக் ட்ரேட் ஜோன்ஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ், ஹைடெக் கம்பெனிஸ், பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் ஃபர்ம்ஸ், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ், ட்ரேட் சென்டர்ஸ் அண்ட் கான்ஃபரன்ஸ் ஹால்ஸ், அப்புறம் இதோட எஜுகேஷனல் மற்றும் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றதும் போத் பிரைவேட் மற்றும் பப்ளிக் செக்டார்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இதோட சேர்த்து மல்டி ஸ்டோர்டு ரெசிடென்சியல் பில்டிங்ஸ், எக்ஸ்டென்சிவ் ரோட் நெட்வொர்க்ஸ், ஐடி அண்ட் கிரீன் எனர்ஜி சிஸ்டம்ஸ், கோவர்க்கிங் ஸ்பேசஸ், அப்புறம் ரீக்ரியேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது அர்பன் ஸ்கொயர்ஸ் மற்றும் பார்க்ஸ் மாதிரியான ரீக்ரியேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் இதோட சேர்த்து சென்னையுடனான கனெக்டிவிட்டியை என்ஷூர் பண்றதுக்கு ப்ராப்பரான ரோட் நெட்வொர்க்ஸ், அப்புறம் எக்ஸ்பிரஸ் பஸ் சர்வீசஸ், அப்புறம் இதோட மெட்ரோ எக்ஸ்பான்ஷன்ஸ் மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்றது இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்காண்டி செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்படி இந்த ஒரு குளோபல் சிட்டி ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்க போறது டிட்கோ. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய முதல் கட்டத்தை விரைவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஏர்போர்ட் கிளாம்பாக்கம் மெட்ரோ ப்ராஜெக்ட். சோ சென்னையில ஏற்கனவே மெட்ரோ உடைய பேஸ் 2 பணிகள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. கடந்த 2009ஆம் ஆண்டு முதற்கட்டமா சென்னையில 54 கிலோமீட்டர் தூரத்துக்கு மெட்ரோ ரயில் திட்டம் அப்படின்ற ஒன்று கொண்டு வரப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து இந்த ஒரு மெட்ரோ பேஸ் 2 படி ஏற்கனவே இருக்கிற 54 கிலோமீட்டர் லென்த் அளவிலான மெட்ரோ ரயில்ஸோட சேர்த்து கூடுதலா 119 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஒரு மெட்ரோ ரயில் திட்டம் அப்படின்ற ஒன்று சென்னையை ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி வர இருக்கு. சோ அதை தொடர்ந்து தான் இப்ப சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸை கனெக்ட் பண்ற மாதிரி 15.46 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரூபாய் 9,335 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படின்றதும் வர இருக்கு. இதுக்கான டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை இப்ப ரெடி பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி 13 எலிவேட்டட் ஸ்டேஷன்ஸ் அப்படின்றது வர இருக்கு. அதோட இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஃபியூச்சர்ல செங்கல்பட்டு வரைக்கும் எக்ஸ்டெண்டும் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இந்த ஒரு மெட்ரோ எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்டின் படி நிறைய முக்கியமான லொகேஷன்ஸை கவர் பண்ணுது. குறிப்பா பல்லாவரம், குரோம்பேட், தாம்பரம், பெருங்களத்தூர், அப்புறம் வண்டலூர் ஆகிய இந்த பகுதிகளெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் கவர் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கிளாம்பாக்கம் ஏர்போர்ட் மெட்ரோ ப்ராஜெக்டின் படி நிறைய முக்கியமான டிரான்சிட் ஹப்பான சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், அப்புறம் கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் ஆகிய இந்த இடங்களெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் கவர் பண்ணுது. நம்ம லிஸ்ட்ல தேர்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது DLF டவுன் டவுன். சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை டிட்கோவும் DLF லிமிடெடும் இணைஞ்சு தான் முன்னெடுக்கிறாங்க. அதன்படி சென்னையில உள்ள டாராமணில 26.64 ஏக்கர் நிலப்பரப்பளவுல ஒரு ஐடி பார்க் அப்படின்றது ரூபாய் 5000 கோடி ரூபாய் செலவுல அமையவிருக்கு. அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு DLF டவுன் டவுன் ஐடி பார்க் மூலமா கிட்டத்தட்ட 70,000 ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது வட சென்னை வளர்ச்சி திட்டம். சென்னையை பொறுத்த வரைக்கும் மத்திய சென்னை மற்றும் தென் சென்னை ஆகிய இந்த 2 பகுதிகள் ரொம்பவே டெவலப் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் வட சென்னையையும் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் கடந்த 2023ஆம் ஆண்டு நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால இந்த ஒரு வட சென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்ற ஒன்று அறிவிக்கப்பட்டுச்சு. தொடக்கத்துல இந்த ஒரு வட சென்னை வளர்ச்சி திட்டத்திற்கு கீழே 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா படிப்படியா இந்த ஒரு வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழே பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு இப்ப கிட்டத்தட்ட 6400 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த ஒரு வட சென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. சோ இந்த ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்றது மெயினா வட சென்னையுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் கேர், எஜுகேஷன், அப்புறம் ஹவுசிங் ஆகிய இந்த விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணணும். அதோட சேர்த்து கிளீனான ட்ரிங்கிங் வாட்டர், சீவேஜ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் மாடர்னைஸ்டு ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் ஆகியவற்றை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு வட சென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்ற ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கு. சோ அதனுடைய ஒரு பகுதியா சென்னை மெட்ரோபாலிட்டியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி CMDA சார்பில் வால்டாக்ஸ் ரோட்ல 700 புது ஹவுசிங் யூனிட்ஸ் அப்படின்றது ரூபாய் 129.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கட்டப்பட இருக்கு. அதே போல ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ரோட்ல 776 ஹவுசிங் யூனிட்ஸ் அப்படின்ற ஒன்று ரூபாய் 143.56 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கட்டப்பட இருக்கு. அதை தொடர்ந்து வில்லிவாக்கம் மற்றும் ராயபுரம் ஆகிய இந்த 2 பகுதிகளில்
பிளே கிரவுண்ட்ஸ் அப்படின்ற ஒன்னும் கட்டப்பட இருக்கு. அதை தொடர்ந்து தொண்டியர்பேட்ல 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு ஸ்போர்ட்ஸ் எரினா அப்படின்ற ஒன்னு அமைக்கப்பட இருக்கு. இதோட ஜவஹர் நகர் பெரியார் நகர் லைப்ரரிய 4 கோடி ரூபாயில அப்கிரேடும் பண்ணப்பட இருக்கு. அதே போல கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் ஜிசிசி சார்பில் 204 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற ஒன்னு முன்னெடுக்கப்பட இருக்கு. குறிப்பா மாதவரம் மற்றும் விநாயகபுரம் ஆகிய இந்த 2 பகுதிகளில் உள்ள பஸ் டெர்மினலை அப்கிரேட் பண்றதோட சேர்த்து அடிஷனலா சில ஸ்கூல் கிளாஸ் ரூம்ஸ் அப்படின்ற ஒன்னும் வர இருக்கு. அதோட சேர்த்து பெரம்பூர்ல ஒரு ஃபிஷ் மார்க்கெட் அமைக்கப்பட இருக்கு. அப்புறம் பாண்ட் ரீஸ்டோரேஷன் அப்படின்ற ஒன்னு நடக்க இருக்கு. இதோட சேர்த்து வடசென்னையில உள்ள பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், குறிப்பா ஜோன் 1ல இருந்து ஜோன் 8 வரைக்கும் உள்ள பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கான சேஃப்டி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற ஒன்னு நடக்கவிருக்கு. பெரியார் நகர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஃபெசிலிட்டியா அப்கிரேட் பண்ணப்பட இருக்கு. இதுல நிறைய அட்வான்ஸ்டு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒன்னும் ரூபாய் 77 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வாங்கப்பட இருக்கு. சோ இது போல இன்னும் பல ப்ராஜெக்ட்ஸ் இந்த ஒரு வடசென்னை வளர்ச்சி திட்டத்திற்கே இருக்கு. சோ அதை பத்தி தனியா நம்ம சேனல்ல ஒரு வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதை பத்தி தனியா ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். நம்மள்ஸ்ல 5ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னை அண்டர் வாட்டர் மெட்ரோ ப்ராஜெக்ட். சென்னை மெட்ரோவுடைய பேஸ் 2 படி சென்னையில ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படின்றது வர இருக்கு. குறிப்பா சென்னையில உள்ள அடையாறு ரிவருடைய வாட்டர் பாடியில 20 மீட்டர் ஆழத்துக்கு ஒரு மெட்ரோ காரிடர் அப்படின்றது அமையவிருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த ஒரு மெட்ரோ காரிடர் அப்படின்றது கிரீன்வேஸ் ரோட்ல இருந்து அடையாறு ஜங்ஷன் வரைக்கும் 1.2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு இந்த ஒரு அண்டர் வாட்டர் மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னையில வர இருக்கு. அந்த வகையில சென்னையில உள்ள அடையாறு ரிவர்ல தண்ணி கடியில ஒரு டனலை கிரியேட் பண்ணி அந்த டனல் மூலியமா இந்த ஒரு மெட்ரோ காரிடர் வர்ற மாதிரி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை டிசைன் பண்ணிருக்காங்க. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்காண்டி 2 டனல் போரிங் மெஷின்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் டனல் போரிங் மெஷின் அப்படின்றது காவேரி மற்றும் 2வது டனல் போரிங் மெஷின் அப்படின்றது அடையார். அப்படி இந்த ஒரு மெட்ரோ காரிடருக்காண்டி சென்னை அடையாறு ரிவருக்கு கீழே அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு டனல் ஒரு பெரிய எல்லோ வென்டிலேஷன் டக்ட் அப்படின்றத உள்ளடக்கியதா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது அந்த டனலுக்குள்ள ஃப்ரெஷ் ஏரை கொடுக்க உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு டனலுக்குள்ள வைஃபை கனெக்ஷன்ஸ் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு கம்யூனிகேஷன் பர்பஸ் காண்டி. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி காரிடர் 3 தான் இந்த ஒரு டனலுக்குள்ள வர இருக்கு. இந்த ஒரு காரிடர் 3 அப்படின்றது சென்னையில உள்ள மாதவரத்துல ஸ்டார்ட் ஆகி சிறுசேரியில உள்ள சிப்காட் வரைக்கும் இந்த ஒரு காரிடர் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. அந்த வகையில அந்த ஒரு காரிடர் 3 தான் இந்த ஒரு அடையாறு ரிவருக்கு கீழே அமையவிருக்கக்கூடிய அந்த டனல்ல இந்த காரிடர் 3 தான் வர இருக்கு. நம்மள்ஸ்ல 6ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னை செகண்ட் பிக்கஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன். சென்னையுடைய செகண்ட் பிக்கஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷனா அமையவிருக்கக்கூடிய பனங்கல் பார்க் மெட்ரோ ஸ்டேஷனை பத்தி பாத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம சென்னையில ரொம்பவே ஒரு பிஸியான ஏரியா அப்படின்னு சொன்னா டி நகர் தான். டி நகருடைய ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொன்னா அது டிராபிக் தான். அந்த ஒரு டிராபிக்கை குறைக்கிற விதமா தான் பனங்கல் பார்க்ல ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு பனங்கல் பார்க் மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்றது தான் சென்னையுடைய செகண்ட் பிக்கஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி சென்னையுடைய செகண்ட் பிக்கஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷனா அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்றது 20 மீட்டர் ஆழத்திலையும் 320 மீட்டர் நீளம் கொண்டதாகவும் 17,000 சதுரடி பரப்பளவு கொண்டதா இந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்றது அமையவிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு பனங்கல் பார்க் மெட்ரோ ஸ்டேஷன்ல கிட்டத்தட்ட 5000 பீப்புள்ஸ் அட் த டைம்ல இந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்க்கு 6 எக்ஸிட்ஸ் மற்றும் என்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நம்மள்ஸ்ல 7ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னை டீப்பஸ்ட் மெட்ரோ ப்ராஜெக்ட். சென்னையினுடைய மோஸ்ட் டீப்பஸ்டான மெட்ரோ ஸ்டேஷனா வர இருக்கக்கூடிய மயிலாப்பூர் மெட்ரோ ஸ்டேஷனை பத்தி பாத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு மயிலாப்பூர்ல அமையவிருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்றது 115 அடி ஆழம் கொண்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுலயும் குறிப்பா 4 லெவல்ஸா இந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷனை பிரிச்சிருக்காங்க. அதுல லெவல் 1 படி டிக்கெட்டிங் லெவலாவும், லெவல் 2ல கமர்ஷியல் டெவலப்மெண்ட்ஸும், அப்புறம் 3 பிளாட்ஃபார்ம்ஸை கொண்டதா மொத்தம் 4 லெவல்ஸை கொண்ட இந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்றது மயிலாப்பூர்ல அமையவிருக்கு. அது மட்டும் இல்லாம மாதவரத்துல இருந்து சிப்காட் வரைக்கும் போற மெட்ரோ ரயில்ஸ் அப்படின்றது இந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷன்ல லெவல் 1ல 17 மீட்டர் ஆழத்திலையும், அப்புறம் லெவல் 3ல 35 மீட்டர் ஆழத்திலையும் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி லைட் ஹவுஸ்ல இருந்து பூந்தமல்லி வரைக்கும் போற மெட்ரோ ரயில் அப்படின்றது இந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுடைய லெவல் 2ல 24 மீட்டர் டெப்த்ல வரும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்மள்ஸ்ல 8ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது டபுள் டெக்கர் மெட்ரோ ப்ராஜெக்ட். இப்ப இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் டபுள் டெக்கர் மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னையில வர இருக்கு. குறிப்பா சென்னையில உள்ள ஆழ்வார் திருநகர்ல இருந்து ஆலப்பாக்கத்துக்கு இடையில 3.75 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஒரு டபுள் டெக்கர் மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னையில வர இருக்கு. அதன்படி ஒரு சிங்கிள் பில்லர்ல 2 மெட்ரோ காரிடர்ஸ் அப்படின்றது ஒருதுக்கு கீழே இன்னொன்னு அப்படின்னு அமையவிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது.
அதுல முதல் காரிடர்ல 2 டிராக்ஸும் மேல உள்ள இன்னொரு காரிடர்ல 2 டிராக்ஸும் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதன்படி இந்த ஒரு டபுள் டெக்கர் மெட்ரோ ப்ராஜெக்டின் படி காரிடர் 4 மற்றும் காரிடர் 5 அமையவிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுல குறிப்பா தரையில இருந்து 50 அடி உயரத்துல காரிடர் 4ம் தரையில இருந்து 70 அடி உயரத்துல காரிடர் 5ம் அமையவிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு டபுள் டெக்கர் மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு உட்பட்ட இந்த பகுதிகளில் 4 மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் அப்படின்றது அமையவிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா ஆழ்வார் திருநகர், வலசரவாக்கம், காரம்பாக்கம், ஆலப்பாக்கம் ஆகிய இந்த 4 இடத்துல மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் அப்படின்றது அமையவிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு டபுள் டெக்கர் மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒரு 8 மாடி பில்டிங் கொண்ட உயரத்துக்கு நிகரா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுலயும் எக்ஸாக்டான ஹைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஒரு டபுள் டெக்கர் மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படின்றது மொத்தம் 24 மீட்டர் ஹைட்ல அமையவிருக்கு. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து வரும் 2026ஆம் ஆண்டு கம்ப்ளீட்டா முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஒன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சென்னையில உள்ள மாதவரம் மற்றும் சதன் சப்பர்பன் ஏரியாஸான ஆலந்தூர், மடிப்பாக்கம் மற்றும் மேதவாக்கம் ஆகிய இந்த பகுதிகளில் உள்ள மக்கள் வந்து ஷாப்பிங் ஹப்பா விளங்கக்கூடிய டி நகர், மெரினா பீச் அப்புறம் ஓஎம்ஆர்ல இருக்கக்கூடிய ஐடி காரிடர்ஸ் வரைக்கும் இந்த ஒரு டபுள் டெக்கர் மெட்ரோ ப்ராஜெக்டின் மூலமா ஈஸியா பயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ see you next video until signing off by Sabari Karthik.